அன்பு குழந்தையே, மனதளவில் நொறுங்கி போயிருக்கின்ற என் பிள்ளையோடு இந்த முருகன் இன்று பேச வந்திருக்கின்றேன். இது உன்னுடைய அப்பாவின் குரல், உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள். இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் நிச்சயமாக கொண்டு வரும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு வைத்து சேர்த்து எல்லாம் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் இந்த முருகன் நான் தண்டனை கொடுத்து விடுவேன். நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்துவாய். ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதுமே இரக்கப்படுகின்ற மனது கிடையாது. ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இரக்கப்படுகின்ற மனது அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய இரக்க குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இரக்கப்படுகிறாய். உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தும் கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் முதலில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா பிறருக்கும் கொடுத்தாய், என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து திட்டுகின்றாய் அல்லவா? பணம் இருக்கும் இடத்தில்தான் என் பிள்ளை நான் என்கின்ற அகம்பாவம், அபானம் என்கின்ற பொறாமை, எனக்கு இருக்கின்ற பேராசை, இதுவெல்லாம் பாவத்தின் அடையாளமாக அவரிடத்தில் சேர்ந்து இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்று இருக்காது. உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்பதை முதலில் நீ நம்பினால் போதும். எத்தனையும் சிறப்பான குதிரை நாம் மண்டியை இழைத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு என்பதை மறந்து விடாதே. அதுபோல எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதில் வைத்து கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் புறக்கணித்து விடு. நடந்து முடித்த எதையும் ஒரு நாளும் நீ கவனிக்காதே. எதை செய்ய வேண்டும், எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். என் குழந்தை, எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் எப்போதுமே ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும். அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. எனவே எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளை, நீ மற்றவரிடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைத்ததால் சந்தோஷம் இல்லை என்றால் அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, உன்னுடைய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டு இந்த கவலைதான் இது நாள் வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்தடுத்து எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் சரியான இடத்தில் சரியான கேட்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கத்தானே செய்யும். சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாம் போயிருக்கும். உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் நினைத்ததெல்லாம் வருத்தப்படாதே. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் என்னை இந்த முருகா முருகா என்றல்லவா என் பிள்ளை போற்றி கொண்டிருக்கின்றாய். எப்போதும் கைவிட்டு விடமாட்டேன். உன்னுடைய எதிர்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே. இனி உன் கண்ணீர் சிந்த நாள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இனி எதை நினைத்தும் என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும்.
என் குழந்தை 1000 பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எத்தனை துன்பங்களை தான் நான் தாங்குவேன். சரி, நீயும் என்னிடத்தில் இதைதான் சொல்கிறாய் என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தை. அதனால் உன் அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கேட்கின்ற பலன் பெரிதல்லவா. அந்த சௌபாக்கியத்தையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உனக்கு நான் பார்க்க வேண்டியது அவசியமாகிறதல்லவா. வழி என்னவோ அதற்குள்ள கூலியும் எதற்கும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எதற்கும் கலங்காமல் இருந்தால் முருகன் கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்து விட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள். அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பார்கள். என்னவோ அடுத்தவர்களை வைத்து நாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன் மற்றவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறோம் என்பது புரியாமல் தாம் செய்வது மட்டும்தான் சரி என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு என்ன பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. யார் யார் என்ன நினைத்தார்கள், யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள். யாருக்கு கஷ்டம் வர வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு துன்பமில்லை, அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைக்கின்றார்கள் அல்லவா. உன்னுடைய கண்ணீரை கண்ட இந்த அப்பன் அதனை விட்டு விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த முருகனுடைய வேல் உண்ட கரத்தில் அல்லவா படிந்திருக்கின்றது. நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன். இது போன்ற சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்போது விட்டு விட மாட்டேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் நினைப்பார்கள். எப்போதுமே மனதிற்குள் ஆறுதலை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த முருகன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இறக்கப்படத்தான் செய்வாய். இதுபோன்று நீ செய்திருக்க கூடாது. இவர்களின் மீது நாம் நிச்சயமாக இந்த முருகன் நம்பியிருக்கக்கூடாது என்று நினைத்து நிச்சயமாக இறக்கப்படுவாய். ஆனால் அது தவறு என்று என் பிள்ளை இவர்கள் செய்த தவறை இப்போது என்னிடத்தில் சுட்டி காட்டிவிட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு. இவர்களால் மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பங்கள் தான் வந்திருக்கும், மேலும் மேலும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும். அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று நீ ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு இரக்கப்படாதே. இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்க்க துடித்த இவர்களுக்கு அப்பன் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பொதுவாகவே தெய்வம் தம் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் தான். அதுவே இங்கு இல்லை என்னும் போது இவர்களுக்கு இனிமேல் என்னிடத்திலிருந்து என்ன கிடைக்கப் போகின்றது? உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள், உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் என்னை தேடி வரத்தான் செய்வார்கள். இந்த முருகன் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைக்கத்தான் செய்வார்கள். உன் அப்பன் இதையெல்லாம் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்பதையும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த முருகன் மனதில் அத்தனை கோபமித்தோடு இவர்களினுடைய நட்பை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இனி அவர்களுக்கு என் முன்னால் நின்றாலும் எத்தனை தான் வேண்டுதலை வைத்தாலும், என்னை காண பொடிநடையாக வந்தாலும் நான் ஒருபோதும் இவர்களின் வேண்டுதலை செவி சாய்க்கப் போவதில்லை. பல கஷ்டங்களை தாண்டி என்னை காண வரலாம். பல சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு சிந்த வைப்பது
என் முன்னால் நிற்கலாம். ஆனாலும் இது போன்ற தவறுகள் மற்றவர்களை கண்ணீர் சிந்த தவறுகளை செய்திருக்கின்ற பிள்ளைக்கு ஒருபோதும் முருகனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசிகளும் கிடைக்காது. இதுதான் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. நீ நினைத்து பார், பல கஷ்டங்களை தாண்டி திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த முருகனுக்கான பொடிநடையாக நடந்து வந்திருப்பார்கள். அல்லது ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற இந்த முருகனை காண்பதற்கு இவர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள். நீ எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாலும் உனக்கு இங்கு வந்ததில் எந்த ஒரு பலனும் இல்லை தெரிந்திருந்தால் அது அவர்களுக்கு எத்தனை பேர வேதனையை கொடுக்கும் என்று நான் சொல்கின்றேன். இதனையும் செய்துவிட்ட பிறகு இந்த முருகனிடமிருந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. அப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் என்பதையும், தண்டனை போதுமா அல்லது இதற்கு மேலும் வேறு எதுவும் கொடுக்க வேண்டுமா என்பதையும் நீ இதற்காகவே இறக்கப்பட்டிருக்கின்றாய். எதற்காக அப்பன் இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள்? தவறுக்கும் அடுத்தவரிடையே சொந்த விஷயங்களுக்கும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீ ஒருபோதும் எந்த விதத்திலும் தெரிவிக்க கூடாது. இனியும் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் செய்தவர் கூட மன்னிப்பு கொடுக்க முன் வருகின்றாய் என்றாய். இனிமேல் இதைவிட பெரிய தவறை செய்வதற்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள். ஒருபோதும் ஊக்குவிக்க முடியாது. நீ சொல்கிறாய் என்பதற்காக நிற்கவும் முடியாது. இந்த நேரத்தில் இந்த கந்தன் கொடுத்த தண்டனையை புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். கந்தன் இருந்துவிட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தோல்வி உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்றால் வெற்றிக்கு மிகவும் அருகில் நீ வந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தமாகும்.